9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள். ஒன்று மனிதன். மனிதன் என்றால் அவன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஒரு மனிதன். அவன் அடுத்த ஒரு மிருகம் கழுதை, அடுத்ததாக ஒரு செடி திராட்சை செடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதிலே கழுதை என்று சொல்லப்படுகிற ஒரு மிருகத்தை குறித்து அந்த கழுதையினுடைய ஸ்தோத்திரம் குணங்கள் அதிலே அதை தியானித்து அதிலிருந்து ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே தியானித்து அறிந்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கழுதை என்று சொல்லப்படுகிற மிருகம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அநேக மிருகங்களை, பறவை பட்சிகளை உலகத்திலே படைத்தார், உருவாக்கினார். அதிலெல்லாம் ஆமென் உலகத்தின் மனிதர்களாலே அருவருக்கப்படுகிற அல்லது ஆமென் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு மிருகம் தான் கழுதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய படைப்பில் விசேஷித்தவைகள் உண்டு. ஆண்டவருடைய படைப்பில் ஆமென் ஸ்தோத்திரம் சாதாரணமானவைகள் உண்டு. அதிலே பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் நன்மை செய்கிறதும் தீமை செய்கிறதுமான பலவிதமான மிருகங்களையும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். சர்ப்பத்தை ஆண்டவர் தான் படைத்தார். ஆனால் அந்த சர்ப்பம் ஆமென் தேவ பிள்ளைகளை அல்லது மனுஷனை அழிக்கிறதாய் மாறி போனது. ஹல்லேலூயா. சர்ப்பம் மாறவில்லை, தேவதூதன் மாறினபடியினால் அந்த தேவதூதன் சாத்தானாய் மாறின பொழுது சாத்தான் ஆண்டவர் உருவாக்கின சர்ப்பத்தை தனக்காக எடுத்து பயன்படுத்தினான். அது தன்னுடைய தந்திரத்தினால் விழுந்து போனது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பகுதிக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆமென். இந்த கழுதை கர்த்தர் உருவாக்கிறதா இருந்தாலும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு மிருகமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தெரிந்தெடுத்தார், கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ ஸ்தோத்திரம் பாவம் செய்து அல்லது தன்னை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்காமல் தான் ஒரு தெய்வத்தை உருவாக்கி அதற்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனங்களை, என்னையும் உங்களையும் உருவாக்கினது எதற்காக என்றால் ஆமென் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை உருவாக்கினார். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தார்? உருவாக்கிற சிருஷ்டி கர்த்தராகிய தேவனை மறந்துவிட்டு தன் கைகளினாலே ஒரு தெய்வத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த தெய்வங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தின ஒரு பொருள் தான் பிரைஸ் தி லார்ட் நகை அல்லது பொன். ஆமென். ஆபரணம். ஸ்தோத்திரம். ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் காதுகளில், கழுத்துகளில் அணிந்திருந்த ஆபரணங்களை கலற்றி கொண்டு வந்து ஆமென் ஆரோனின் கையிலே கொடுத்தார்கள். அவைகளை தீயிலே, அக்னியிலே போட்டார்கள். அதிலிருந்து ஒரு தெய்வம் வந்தது, கன்றுக்குட்டியாக வந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், என்னை ஆராதிக்கும்படி நான் படைத்த இந்த பிள்ளைகள் அவர்களாகவே தெய்வத்தை உருவாக்கி வைத்து வழிபடுகிறார்களே என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு
செய்ய ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னொரு காரியம் கூட அங்கே நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், முதலாவது சொன்ன காரியம் அப்படி இருக்கட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு புறப்பட பண்ணி கடந்து வருகிற அந்த நாட்களில், ஸ்தோத்திரம், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி அனுப்பாதபடி கடின இதயத்தோடு காணப்பட்டார். கர்த்தரை ஆராதிக்க விடவில்லை, கர்த்தரை ஆராதிக்க அனுப்பவில்லை. அப்பொழுது கர்த்தர் அந்த எகிப்தியருடைய தலை பிள்ளைகள் அத்தனையும் கொன்று போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரெண்டு காரியங்களை நினைவு கூறும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆமென், அந்த தலை பிள்ளைகளை கர்த்தர் கொன்று போட்டபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில் தலைப்பிள்ளையாய் தலையீற்றுகள் அனைத்தும், முதலாவது பிறக்கிற அனைத்தும் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலே முதல் பிறப்பு என்று சொல்லப்படுகிற, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்கள் அத்தனையும், ஆண் பிறப்புகள் அத்தனையும் கர்த்தருக்குரியது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது முதற்கனி கர்த்தருக்குரியது என்று ஆண்டவர் சொல்லி அந்த ஜனங்களை ஆமென் பிரித்தெடுக்கிறார். வீடுகளிலே ஆடுகள் மாடுகள் பிறக்கும் பொழுது அதனுடைய அந்த தலையீற்றுகள் கர்த்தருடைய சமூகத்திலே காணிக்கையாக அல்லது பலி பொருளாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படியாக ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளையின் பகுதியிலே ஒன்றை சொல்லுகிறார். ஒருவனும் தன் வீடுகளிலே பிறக்கிற கழுதைகளின் தலையீற்றை நீங்கள் பலி பொருளாக அல்லது தேவ சமூகத்திலே கொண்டு வரக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாய் அந்த கழுதையை நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம். ஒருவேளை அந்த கழுதை குட்டிக்காக நீங்கள் ஆட்டுக்குட்டியை செலுத்த மனதில்லாமல் போனால் பிறந்த அந்த முதல் தலையீற்றாய் இருக்கிற கழுதையை கழுத்தை முறித்து கொன்று போட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் நான் இப்படி நினைக்கிறேன், அந்த கழுதை கூட தேவ சமூகத்திலே வருவதற்கு, கொண்டு வரப்படுவதற்கு வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த கழுதை குட்டியை மீட்கும்படியாக, ஆமென், இங்கே நியாயப்பிரமாணத்திலே வரும் பொழுது கழுதை அருவருக்கப்படத்தக்க மிருகம். ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்திலே வரும் பொழுது பாவம் செய்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பாவ அறிக்கை செய்யாமல் தேவ ஆலயத்திற்குள் வர முடியாது. இது நியாயப்பிரமாணம். அப்படியானால் நான் இப்படி சொல்லுவேன், அதே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே சபையே, தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்க எப்படின்னு சொல்ல விரும்பல, நான் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் கழுதை அருவருக்கப்படத்தக்க ஒரு மிருகம். அப்படியே பாவம் செய்த மனிதனும் மனுஷியும் அருவருக்கப்படத்தக்கவர்களாய் மாறி போகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த கழுதையை மீட்கும்படியாய், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பாவம் செய்கிற மனிதர்களாகிய நம்மை மீட்கும்படியாய் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட கழுதையை குறித்து அவர் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும்
கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்திலே வெறுக்கப்பட்ட, அருவருக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அதே கழுதை குட்டியை ராஜாவாகிய ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே சொல்ல வருகிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளிலே அருவருக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், ஏன் அவமானப்படுத்தப்பட்டு அருவருக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட அந்த கழுதையை தான், கழுதையாகிய என்னையும் உங்களையும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது கழுதை உள்ளே வரக்கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கழுதை எனக்கு வேண்டும். ஆமென். அந்த கழுதையாகிய உன்னையும் என்னையும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இத்தனை நாட்களும் ஒருவேளை நான் இப்படி சொல்லுவேன், கற்பனையிலே சொல்லுகிறேன், அந்த கழுதை நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்திலே எத்தனை நாள் தனியாக அழுதிருக்கும், எத்தனை நாள் வேதனைப்பட்டு கலங்கி இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நாள் அது அழுதிருக்கும். நான் இப்படிப்பட்ட ஒரு ஈன பிறவியாக பிறந்து விட்டேனே, நான் இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கப்பட்ட கழுதையாக அல்லது மனுஷனாக நான் பிறந்து விட்டேனே, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிறார்களே, என்னை கண்டாலே தூர ஒழித்து ஒதுக்குகிறார்களே, ஓடி போகிறார்களே, நான் அவன் யாருக்கும் உதவாத, யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு மனுஷனாக இருக்கிறேனே என்று இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த கழுதை எத்தனையோ நான் அழுதிருக்கிறார். அந்த அழுகையை கண்ட தேவன், உலகத்தில் கனமுள்ள மிருகங்கள் குதிரை இருந்தது, உலகத்திலே அவன் பெலனுள்ள மிருகம் சிங்கம் இருந்தது, உலகத்திலே பெரிய மிருகம் யானை இருந்தது. அந்த மிருகங்கள் எதையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. தான் ஏறி செல்லும்படி அனைத்து மனிதர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அந்த கழுதையை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களாய் நான் இப்படி ஆகிவிட்டேனே, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று கதறி துடித்துக் கொண்டிருக்கிற நீ இயேசுவை சுமக்க உன்னை அர்ப்பணிப்பாயானால், இயேசுவை எடுத்து செல்லுகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் தேவ பிள்ளையை நீ மாறுவாயானால், உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால், இயேசு உன்மேல் ஏறி வரும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு கழுதையின் மேல் ஏறும் பொழுது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், உலக மனிதர்கள் வெறுத்தவர்கள், கழுதையை புறக்கணித்தவர்கள், இருவழி சந்தியிலே கட்டி வைத்த மனிதர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி கழுதையின் மேல் விரிக்கிறார்கள். மகிமையின் ராஜா ஏறி அமர வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு மட்டும் உங்களிடத்திலே ஒரு இடத்தை கொடுப்பீர்களானால், இயேசுவுக்கு மட்டும் அவர் வாசம் பண்ணும்படி உங்கள் சின்ன இருதயத்திலே கொஞ்சம் இடத்தை கொடுப்பீர்களானால், அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அத்தனை சூழ்நிலைகளை மாறும். கனமும் மகிமையும் மேன்மையும் என் தேவனால் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுதை அருவருக்கப்படத்தக்க ஒரு மிருகம். ஆனால் இயேசு ஒதுக்கி அருவருக்கப்படத்தக்க அந்த மிருகத்தையே இயேசு தனக்காக தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே அந்த கழுதையின் மீட்பு எவ்வளவு அருமையானது. நான் இப்படி சொல்லுவேன், ஒரு கழுதை சந்தையிலே கொண்டு ஒரு ஆட்டை விற்று அதிலிருந்து கிடைக்கிற காசை கொண்டு வந்து கழுதை வாங்க போனால், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு குறைந்தபட்சம் 6-7 கழுதைகளை வாங்கிக் கொள்ளலாம். அத்தனை சீப்பான லெகுவான விலை மதிப்பற்ற மிருகம். ஹல்லேலூயா. அதனால் யாரும் அந்த கழுதையை அந்த நாட்களில் மீட்பதில்லை. அனைவரும் கழுதையை கொன்று போடவே வகை தேடினார்கள். ரோடுகளில் சுற்றித் திரிகிற ஒரு கழுதை, எதற்கு பிரயோஜனம் இல்லாத கழுதை, எல்லாராலும் தள்ளப்பட்ட கழுதை. இந்த கழுதை எப்பொழுதே சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல ராஜாவாகிய இயேசு
இந்த கழுதையின் மேல் ஏறி அமர ஆரம்பித்தாரோ அன்றைக்கு அந்த கழுதை உலகிலேயே விலை மதிக்க முடியாத கழுதையாய் மாறி போனது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே அந்த இயேசுவை சுமந்த கழுதையின் குணங்கள் சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படியாய் ஆமென் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கழுதையின் குணங்கள் எப்படிப்பட்டது? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு இடத்திலே சில கடைகளில் எழுதி வைத்திருப்பார்கள். ஒரு கழுதையின் படத்தை வைத்துக் கொண்டு இவ்விதமாய் எழுதி வைத்திருந்தார்கள். நான் பார்த்திருக்கிறேன். என்னை பார் யோகம் வரும். ஹல்லேலூயா, யாராவது பார்த்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு கடைக்கு முன்னால் எழுதி வைத்திருக்கிறார்கள். கழுதையின் படத்தை வரைந்து ஆமென், ஸ்தோத்திரம், அதை கீழே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னை பார் யோகம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், கழுதை அல்ல, கழுதையின் மேல் ஏறின இயேசுவை நோக்கி பாருங்கள், வாழ்க்கையே மாறி போகும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த கழுதையின் குணங்கள் எப்படிப்பட்டது? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கழுதை எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா அவை படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைகள் மேல் ஒரு பாசத்தை காட்டுவாங்க. நன்றாய் படிக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு அன்பு காட்டுவாங்க. படிக்காத பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. என்ன சொல்ல போனால் கடைசி பெஞ்ச். பிரைஸ்லாம். அது எப்படி ஏழையான பிள்ளையா இருந்தாலும், பாவப்பட்ட பரிதாபப்படக்கூடிய பிள்ளையா இருந்தாலும், படிக்காத பிள்ளைகளை எந்த ஆசிரியரும், சிலர் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு நல்ல கேர் பண்ணி அந்த பிள்ளையை கேர் பண்ணி ஆமென் அதை படிக்க வைக்க வேண்டும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் சிலர் அந்த படிக்காத பிள்ளையை என்ன சொன்னாலும் இதை படித்தான் என்று சொல்லி கடைசி வரிசையிலே அந்த பிள்ளையை அவன் உட்கார வைத்து விடுவார்கள். ஆனால் இந்த கழுதையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாடு ஆமென் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், தன்னுடைய எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனையும் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கழுதை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு இடம், அவன் ஒரு பயன்படுத்தப்படுகிற ஒரு பகுதி, பொதிகளை சுமக்கிற ஒரு கழுதை. ஹல்லேலூயா, பாரம் சுமக்கிற கழுதை. ஸ்தோத்திரம். இந்த கழுதையை அருவருப்பான மிருகமானபடியினால், ஒதுக்கப்பட்ட மிருகமானபடியினால் என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை ஸ்தோத்திரம் சுமை சுமக்கிறதற்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிறார்கள். இந்த கழுதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை விட ஆமென் தன்னை விட ஆமென் ஸ்தோத்திரம் 2 மடங்கு அதிகமாய் இந்த கழுதை என்ன செய்யுமா? சுமை சுமக்கும். தன்னை விட 2 மடங்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஆமென் 60 கிலோ வெயிட் ஆமென் நான் இருக்கிறேன் என்றால், ஆமென் நான் எத்தனை கிலோ சுமக்க முடியும்? லெகுவா ஓரளவு 50 கிலோ சுமந்து கொண்டு போக பலனில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த 50 தாண்டி ஒரு 150 கிலோ அல்லது 100 கிலோ எடுத்து என் தலையில வச்சா, ஸ்தோத்திரம், எந்த பொசிஷன்ல நிக்கிறதோ அப்படியே தான் நிக்க முடியுமே ஒழிய அடுத்த காலை எடுத்து வைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாரம் சுமந்து தவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா கழுதை எப்படி அல்ல, தன்னுடைய எடையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாய் சுமக்கிற கழுதை. இப்பொழுது பிரைஸ் தி லார்ட், சுமை சுமக்கிற கழுதை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சுமை சுமந்து வேதனைப்பட்டு வேலை செய்து தன்னுடைய தொழுவத்திலே இந்த கழுதையை அந்த எஜமானன் கொண்டு வருகிறார். அந்த இடத்திலே அதன் மேல் இருக்கிற சுமையை இறக்கி கீழே வைத்தவுடன் அந்த கழுதை நேராக முன்னடைக்கு கடந்து போகும். முன்னடையிலே அதற்கு ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னடையிலே அதற்கு ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு அறிவு உண்டு. பகல் முழுவதும் சுமை சுமந்து, பகல் முழுவதும்
வேலை செய்து கடினமாய் உழைத்து சாயங்காலம் ஆகும் பொழுது தேவ சமூகத்திலே அல்லது வீட்டிலே வரும் பொழுது என் எஜமானன் எனக்காக ஆகாரத்தை வைத்திருப்பார் என்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு இந்த கழுதைக்கு உண்டு. அந்த சுமைகள் இறக்கப்பட்டவுடன் கழுதை எந்த பக்கத்திலும் போகாது, நேராக எந்த இடத்தில் தனக்கு எஜமானன் ஆகாரம் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் ஆகாரத்தை புசிக்கும்படி கடந்து போகிறது. அல்லேலூயா. நான் ஒன்று இந்த இடத்தில் சொல்லுகிறேன், இந்த கழுதையுடைய குணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த கழுதை என்னை விசாரிக்கிற ஒரு எஜமானன் எனக்கு இருக்கிறார் என்பதை தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிற கழுதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தேவ பிள்ளைகளாகிய சபைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த கழுதையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த கழுதைக்கு ஒரு அறிவு இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை விசாரிக்க, எனக்கு ஆகாரம் கொடுக்க என் எஜமானன் உண்டு. அப்படியே பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நம்மை நடத்த, நம்முடைய காரியங்களை விசாரிக்க ஒரு அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு என்கிற அந்த அறிவு தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரணமான கழுதைக்கு அந்த அறிவு இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என் ஜனத்துக்கோ இஸ்ரவேலுக்கோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்ன அறிவில்லை? ஆமென். என் ஜனத்தை விசாரிக்கிற ஒரு விசாரணை கர்த்தராகிய நான் இருக்கிறேன் என்கிற அறிவற்றவர்களாய் கவலைப்பட்டுக் கொண்டு, வேதனைப்பட்டுக் கொண்டு, நொந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லிக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:7 வாசியுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. யார் விசாரிப்பார்கள்? புருஷன் விசாரிப்பாரா? இல்லை மனைவி விசாரிப்பாளா? இல்லை பிள்ளைகள் விசாரிப்பார்களா? அவை தேவ பிள்ளையே, உங்கள் உள்ளத்தின் வேதனைகளை அறிகிறது கர்த்தர் மட்டுமே. உங்கள் சரீரத்தின் அந்தரங்க பலவீனங்களை அறிகிறது கர்த்தர் மட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் துக்கத்தோடு வேதனையோடு அலைந்து திரிகிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கழுதை தன் எஜமானுடைய முன்னதை அறியுமானால் என் ஜனமே பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உங்கள் கவலைகளை அறிகிறவராய் இருக்கிறார். இயேசு உங்கள் பாரங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. எந்த கவலையாக இருக்கட்டும், எந்த பாரமாக இருக்கட்டும், அவன் பாரம் சுமந்து தவிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்க கவலையோடு பாரத்தோடு இரவு முழுவதும் தூக்கத்திலே அவன் படுக்கையிலே தூக்கம் வராமல் அழுது கொண்டு கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் கவலைகளை எல்லாம் என் ஆண்டுடைய சமூகத்திலே வைப்பாயானால் கர்த்தரும் பாரத்தை சுமக்கிறவராய் சுமை கல்லாய் இயேசுவிடத்திலே வரவாயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஏன் தள்ளாடுகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாரத்தை சுமக்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுது, இயேசுவுடைய பாடுகளை அறிந்தவராய் இருக்கும் பொழுது, இயேசுவுடைய கஷ்டங்களை மாற்றும்படியாய் உன்னை விசாரிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கும் பொழுது, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதற்காக நீ கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் உலகத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்?
முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு கவலைப்படுகிறோம்? அவன் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை அவன் தாயும் தகப்பனும் கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உறவுகள் தள்ளி இருக்கலாம். அவன் ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு சம்பவத்தை ஆண்டவர் தெளிவாய் எடுத்து சொல்லி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். மறுநாளிலே நான் புறப்படும் போது, தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தின் சத்தியம் வித்தியாசமானது. அதற்குள்ளே போக நேரமில்லை. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை விட்டு, கர்த்தரை விட்டு தூரம் போன ஒரு மனிதன், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த மனிதன் ஒரு நாளில் எரிகோவுக்கு நேராய், சாபத்துக்கு நேராய் கடந்து போகிறான். கடந்து போகிற அந்த மனிதன் தேவ சமூகத்தை விட்டுவிட்டபடியால் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவர்கள் அவனை அடித்தார்கள், அவர்கள் அவனை உதைத்தார்கள், அவனிடம் இருந்து அத்தனையும் கொள்ளையாடினார்கள். இப்பொழுது குலை உயிராய் குற்றுயிராய் அவனை தள்ளிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். வழிபோக்கர்கள் கடந்து வருகிறார்கள். 2 பேர் அவன் பக்கத்தில் வந்து பார்த்தார்கள். இவரிடத்தில் ஒன்றுமில்லை, செத்து போவார் என்று சொல்லி தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அதன் பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாரியன் ஒருவர் கடந்து வருகிறான். அவன் அவனை பார்த்து அவன் காயங்களை அவன் தண்ணீர் விட்டு துடைத்து காயங்களை ஆற்றி தன் கல்லையின் மேல் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு சேர்க்கிறான். ஹல்லேலூயா. இவன் யார் என்று அவனுக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியாது, அவனுடைய குடும்பம் கோத்திரங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த சமாரியன், அந்த அவன் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிடந்த குலை உயிராய் குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனை தூக்கி தன் கல்லையின் மேல் ஏற்றி சத்திரத்தில் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உனக்காய் உண்டு. அவருடைய யுத்தம் பயங்கரமானது. அவர் செய்கிற கிரியைகள் உனக்கு ஆச்சரியமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். உள்ளத்தில் எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் உனக்கு நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கிறார். எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆரம்பிக்கிறார். உங்கள் பாரங்களை, உங்கள் கஷ்டங்களை, உங்கள் கலக்கங்களை இயேசுவின் பாதத்திலே வைத்துவிட்டு அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற, அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வரட்டும் தேவ பிள்ளையே, எந்த நிலையில் வரட்டும், ஆண்டவரை மட்டும் நோக்கிப்பார். இன்னைக்கு உலகத்தில் ஒரு சம்பவம், ஒரு காரியங்கள் விதமாய் நடக்கும். நல்லவனாய் இருந்தால் 10 பேர் கூட இருப்பார்கள். ஸ்தோத்திரம். பணம் இருந்தால் 10 பேர் கூட இருப்பார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் அல்லது ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் உலகத்தில் அநேக நட்புகள் கூட இருக்கும். அதற்கு உதாரணம் இளையகுமாரனுடைய வாழ்க்கை. பணம் இருக்கும் பொழுது நண்பர்கள் கூட இருந்தார்கள், பணம் இல்லாத பொழுது விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் பைபிளிலே ஒரு சம்பவம், ஒரு வசனம் சத்தியம் விதமாய் சொல்லுகிறது. ஒரு விபச்சாரியை கையும் களவுமாய் பிடித்தால், கண்டுபிடித்தால் அவனை கல்லறைந்து கொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு தூரம் போறோம், எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு விலகி போறோம். ஆனால் தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிற தேவனாய், உன்னை அறிந்து கொள்கிற தேவனாய், தன்னோடு உன்னை சேர்த்துக் கொள்கிற தேவனாய் அவர் இருந்து
கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது விபச்சாரக்காரனை கொலை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளிலே ஒரு விபச்சாரம் பண்ணின ஸ்திரியை கையில் களவுமாய் பிடித்துக் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு சொல்லுகிறார்கள், போதகரே, இவள் பாவம் செய்தால் கையில் களவுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? இவளுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? உலகம் சொல்லுது கொல்லப்பட வேண்டும். உறவுகள் சொல்லுகிறார்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆமா சகோதரா, சகோதரி, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள், உனக்கு அவன் விரோதமாக எழுப்புகிறவர்கள் பெருகிக் கொண்டு சொல்லுவார்கள், நீ இவன் அழிக்கப்பட வேண்டும், இவன் குடும்பம் தகர்க்கப்பட வேண்டும், இவர்கள் இல்லாமலாக வேண்டும். ஸ்தோத்திரம். உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் இடத்திலே சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிரைஸ் லார்ட், அவன் அப்படி இவன் அப்படி மாறி மாறி பாவத்தை சுமத்திக் கொண்டு பழிகளை சுமத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ யார் மேல் பழி சுமத்துகிறாய்? நீ யார் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறாய்? அந்த மனுஷனுக்காக அவருடைய பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாய அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவபலியாய் நின்று கொண்டிருக்கிறார். நீ பழி சொல்லலாம், நீ பேச பரியாசம் பண்ணலாம். யாரை வெறுக்கிறார்? யாரை ஒதுக்குகிறார்? அவனை விசாரிக்க, ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கும்படி, ஏழைகளுக்காய் நியாயம் பேசும்படி என் ஆண்டவராய் இயேசு எழுந்தருளியிருக்கிறாரே. நீ குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறாயே, அந்த மனிதன் தேவனுக்குரியவன் என்பதை மறந்து விடாதே. அந்த மனிதன் அவன் இயேசுவை சுமந்து செல்கிற கழுதைக்குட்டி என்பதை மறந்து விடாதே. பிரைஸ் லார்ட். அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கையில் கல்லெறிய கடவன். வசனம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் பிள்ளைகள் வரை ஒவ்வொன்றாய் போய்விட்டார்கள். ஆமா, நான் இப்படி சொல்லுகிறேன், வயதானவர்களும் ஒன்று போலதான், வாலிபர்களும் ஒன்று போலதான், அவன் சின்ன பிள்ளைகளும் ஒன்று போலதான், எல்லார் கையிலும் கல். பிரைஸ் லார்ட். என்ன செய்ய வேண்டும்? இவனை கொல்லணும். பிரைஸ் லார்ட். துடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கூட்ட மத்தியிலே இன்றைக்கு பிரைஸ் லார்ட் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை குட்டியா, அருமை தம்பி, அருமை தங்கச்சி, அருமை சகோதரா, அருமை சகோதரா, சகோதரி, அமே உன் வாழ்க்கை அமே கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற நேரமாய் இருக்கிறது. ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்த்து யார் யார் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார்களோ, யார் யார் கல்களை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த மனிதர்கள் யாரையும் காணாதபடினாலே ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஆமே, யாரும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லையோ, நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்ப்பதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொன்னது கழுத்தை முறித்து கொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. விடுவிக்கிற ஆண்டவர், விசாரிக்கிற ஆண்டவர். கழுதை தன் எஜமானுடைய முன்னணி அறியும். எனக்கு ஆகாரம் கொடுக்க, எனக்காய் பரிந்துரை செய்ய, எனக்காய் உதவி செய்ய ஒரு இயேசு இருக்கிறார். அந்த அறிவை இன்றைக்கு எத்தனை பேர் பெற்றுக் கொள்கிறீர்கள்? ஆமே, கவலைப்படுகிறதை விட்டு விடுங்கள். இரண்டாவதாக, இந்த கழுதையுடைய குணம் என்ன? ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம். ஆதியாகமம், ஆமென், 49வது அதிகாரத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிக்கலாம். இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. ஹல்லேலூயா. இசக்கார் ரெண்டு பொதிகளின் நடுவே, நான் ஏற்கனவே சொன்னேன், கழுதை தன்னுடைய தன்மையை காரணம் 2 மடங்கு வெயிட் சுமக்கும். ஒரு பக்கம் அதை நீங்க பார்த்திருப்பீர்கள், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். கழுதையின் முதுகு இந்த இடத்தை போல இருக்குமானால், ஸ்தோத்திரம், அதிலே ஒரு சுமையை
கட்டி கயிறால் கட்டி அந்த கயிறின் மறுபக்கத்தை இந்த பகுதியிலே இருக்கிற அந்த சுமையிலே பொதியிலே கட்டி வைப்பார்கள். இப்பொழுது ரெண்டு அவை சுமை கழுதையை படுக்க வைத்து இந்த சுமையை கழுதையின் இந்த பக்கத்திலே ஒரு சுமை இந்த பக்கத்தில் ஒரு சுமை என்று சொல்லி வைத்து அதன் பிறகு கயிறால் கட்டி வைத்து விட்டு இப்போ கழுதையை தட்டி விடுவார்கள். கழுதை எழும்பும். கழுதை எழும்பும் பொழுது இந்த சுமை தானாகவே கழுதையின் முதுகில் ஏற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இசக்கா யா அவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களின் கோத்திரமாகிய ஒரு கோத்திரம் இசக்கா. இந்த இசக்கா இரண்டு பொதிகளை சுமக்கிற பலத்த கழுதை. ஹல்லேலூயா. பலத்த கழுதை. ஆனால் பலத்த கழுதை இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலத்த கழுதை இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? சுமை சுமக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமா, தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த பலத்த கழுதை, ஆமே, நான் இப்படி சொல்கிறேன், இந்த சபையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த பலத்த கழுதை. ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்றீங்களா? பிரைஸ் யாருக்கு என்ன கழுதைன்னு சொல்லிட்டாங்க கோபப்பட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு பலத்த கழுதை, ரெண்டு பகுதியை தாங்கி ரெண்டு சுமைகளை சுமக்கிற பலத்த கழுதை. என்ன அந்த சுமை? எது அந்த சுமை? ஆமே, ஆதிமரியாதத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். யார் அந்த சுமை சுமக்கிற கழுதை? இசக்கா. தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சுமை சுமக்க போகிறோம்? யார் எப்படிப்பட்ட சுமை சுமக்க போகிறோம்? ஆமென். நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்திலே ஆமென் பயன்படும்படி தங்கள் தோள்களை கொடுக்கிற கழுதை, சுமை சுமக்கிற கழுதை. ஹல்லேலூயா. இன்னும் முடியும்படியாய் சொல்லுகிறேன், நம்முடைய இந்த சபையை குறித்தே சொல்லுகிறேன். இந்த சபையிலே நடைபெறுகிற அத்தனை ஊழியத்தின் பகுதிகளிலும் தோள் கொடுத்து தாங்குகிற ஒரு கழுதை குட்டியாய் இந்த இசக்கா கோத்திரம் நாம் மாற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவர்கள் சொல்லலாம், பரிகசிக்கலாம், இவன் கழுதை அல்லவா, சாதாரணமானவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் எப்படி சொல்லுகிறேன், அவன் எங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நாளிலே அவன் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தாயார் ஒரு நாளிலே இப்படி சொன்னார்கள், பள்ளியாடியில் உள்ள பையனோ ஒண்ணுக்கும் உதவ மாட்டானுங்க. ஹல்லேலூயா. நான் பள்ளியாடிக்காரன் தானே. பள்ளியாடியில் உள்ள பையங்க ஒண்ணுக்கும் உதவ மாட்டான். அவன் சும்மா ஆடி பாடி கூத்தடிக்கிறதா லாயக்கு. இன்னைக்கு கூட இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களை, வாலிபர் பிள்ளைகளை பார்த்து எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? பிரைஸ் ஹல்லேலூயா. அதன்படி சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. எந்த நபர் என்னை குறித்து இவங்களை குறித்து லாயக்கில்ல கூத்தடிக்கிறதா லாயக்குன்னு சொன்னாங்களோ அதே நபருடைய கண்களுக்கு முன்பாக அதே பள்ளியாடி சபையில கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியில் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அன்பு தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியத்திலே உங்கள் தோள்களை இணைத்து கொடுக்க ஆயத்தமானீர்களானால், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வயலை உழ வேண்டுமானால் ஏர் உழுகிற மாடு பார்த்திருப்பீங்க. ஒரு மாட்டை வைத்துக் கொண்டு ஏர் உழ முடியாது. ஒரு மாட்டை வைத்துக் கொண்டு வயல் உழ முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஏர் உழுகிற மாட்டை பார்த்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஒருவர் தானே பார்த்திருக்கீங்க, தெரியாதோ? பார்த்திருக்கீங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ரெண்டு மாடுகள் வேண்டும். ஒரு பக்கத்திலே ஒரு மாடு, இன்னொரு பக்கத்திலே இன்னொரு மாடு. உயரம் கூடின மாடு ஒரு பக்கத்தில், உயரம் குறைந்த ஒரு மாடு ஒரு பக்கத்தில். எங்காவது இணைப்பார்களா? பார்த்திருக்கீங்களா? இணைக்க மாட்டாங்க. சரி சமமான உயரம் உள்ள மாட்டை தான் நுகத்திலே இணைப்பார்கள். இன்னைக்கு சபை என்கிற இந்த தோட்டத்திலே, சபை என்கிற இந்த நுகத்திலே
இந்த இடத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு பக்கத்தில் இயேசு தன்னுடைய நுகத்திலே சபை என்கிற நுகத்திலே ஒரு பக்கத்தில் இயேசு பிணைக்கப்பட்டிருக்கிறார், மறுபக்கத்தில் யார் தங்கள் கருத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஊழியத்தின் பகுதியிலே ஏதோ ஒரு நிலையிலே நீங்கள் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும். தூக்கி திரிகிறவர்களாய் அல்ல, ஆமென், பிரைஸ் தி லார்ட், குற்றம் சாட்டி திரிகிறவர்களாய் அல்ல. ஆமென். பைபிளிலே ஒரு வசனம் விதமாய் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வெளிப்படப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவிடத்தில் சொல்லுகிறான், யோசுவாவே, நீ ஜனங்களை அழைத்துக் கொண்டு நமக்காக இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய கோலை என் கையில் எடுத்துக்கொண்டு மலையின் மேல் நின்று கொண்டிருப்பேன். அவன் கர்த்தருடைய கோல் என் கையிலே உயர்த்தப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லிவிட்டு மோசே மலையின் மேல் ஏறுகிறான். அங்கே பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா ஜனங்களை அழைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணும்படி கடந்து போகிறார். இப்பொழுது யுத்தம் நடக்கிறது. மோசேயின் 2 கைகள் உயர்த்தப்பட்டிருந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். ஆமென். அடிப்படை சொல்லுகிறேன், மோசே பயந்துள்ளவன். பயந்துள்ள மோசே கொஞ்ச நேரம் தன் கைகளை தூக்கி வைத்திருந்தான். கை தளர்ந்து போயிற்று. உயர்த்தப்பட்ட கைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் கீழே இறங்க ஆரம்பித்தது. மோசேயின் கைகள் இறங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்க ஆரம்பித்தார்கள். அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் அந்த நேரத்திலே மோசேயின் கைகள் இறங்குகிறபடியால் தோல்வி வருகிறது என்பதை அறிந்த ஆரோன் என்று சொல்லப்படுகிறவன், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென், ஊர் என்று சொல்லப்படுகிறது நினைக்கிறேன், 2 பேர் அந்த இடத்திலே கடந்து போய் மோசேயின் கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். எதற்காக? கர்த்தருக்காக. எதற்காக? கர்த்தருடைய ஜனத்திற்காக. எதற்காக? கர்த்தருடைய சபைக்காக. என்று சொல்லுகிறேன். இந்த இடத்தில் செய்யப்படுகிற ஊழியத்திற்கு கரம் தாங்கி பிடிக்கிற எத்தனை பேர் அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமானால், ஜெயம் வேண்டுமானால், இதோ தேவ சமூகத்திலே ஜெபம் என்கிற ஆயுதம் உயர்த்தப்பட வேண்டும். துதிகள், ஸ்தோத்திரம் என்கிற ஆயுதங்கள் உயர்த்தப்பட வேண்டும். சபைக்குள்ளே ஜெபங்களும் துதிகள், ஸ்தோத்திரங்களும் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நேரம் தான் மோசேயால் நிற்க முடியும்? அவர்கள் செய்யட்டும், மோசே செய்யட்டும். விட்டு வேடிக்கை பார்க்கிறவர்களாய் இருக்கவில்லை. மோசேயின் பக்கத்திலே ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் பக்கத்திலே வைத்துவிட்டு, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆரோன் சொல்லுகிறார், மோசேயே கல்லின் மேல் உட்காரும். மோசேயே கல்லின் மேல் உட்காரும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மோசே உட்காருகிறார். கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு கையை ஆரோன் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு கையை ஊர் இருக்கிற மனுஷன் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். 2 பேரும் கையை உயர்த்தி பிடித்திருக்கும் பொழுது அமலேக்கியரை யோசுவா அவன் தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட மேற்கொண்டார். சத்துரு வெட்டப்பட்டார். சத்துருவின் கிரியைகள் அழிந்தது. தேவ ஜனங்கள் மேற்கொண்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியிலே மோசேயின் கரத்தை தாங்கி பிடிப்பதினால் என்ன பயன்? மோசேயின் கையை தாங்கி பிடிப்பதினால் என்ன பயன்? சொல்லித் தருகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு கையை ஆரோன் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். ஆரோன் அவனுடைய வம்சத்திற்கு உட்பட்ட அத்தனை பேரும் கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிற லேவி கோத்திரமாய் காணப்பட்டார்கள். ஊழியத்தின் பகுதியிலே அவர்களுக்குரிய பங்கை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்னொரு மனிதன் யார்? ஆசாரிய ஊழியம் செய்ய லேவி கோத்திரம் உட்பட்டவன் அல்ல. ஆனால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக மோசேயின் கையை தாங்கி பிடித்த அந்த மனிதனுடைய குலம் என்ன ஆனது? அவனுடைய சந்ததி என்ன ஆனது? அப்பே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமத்தின் புத்தகத்தில்
சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் 17வது அதிகாரத்திலே வரும் பொழுது, யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் ஆமென் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், பெசலியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். இந்த பெசலியேல் ஆமென் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். பெசலியேல் யார் என்று பார்த்தீர்களானால், இவன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய ஆமென் அந்த மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தவனாகிய அந்த ஆமென் மனிதனுடைய ஒரு பேர பிள்ளையாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை இவ்விதமாய் சொல்லிக் கொடுத்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெட்டியை செய்யும்படியாய் ஆமென் ஒரு மாதிரியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், இவைகளை நடப்பிக்க பெசலியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆமென் மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த பெசலியேல் வீட்டில் போய் தேடி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த பெசலியேல் யார் என்று பார்க்கும் பொழுது, மோசேயின் கைகளை தாங்கி பிடித்த அந்த மனிதனுடைய சந்ததியாய் இருந்த பேர பிள்ளையாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். படி சொல்கிறேன், தேவ பிள்ளையே, இன்று கர்த்தருடைய ஊழியத்திற்காய், கர்த்தருடைய நாமத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், கர்த்தருடைய நாமத்திற்காய் திறப்பிலே இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்களும் நானும் காணப்படுவோமானால் நம்முடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட சந்ததியாய், என் தேவனுடைய பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடக்கூடாது, எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பிரயோஜனம். அடிப்படை சொல்லுகிறேன், எந்த மனுஷன் பிரயாச வேண்டும், யார் தூக்கி தெரியட்டும். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு, அவரை சார்ந்து கொண்டு, அவருக்கு பிரியமாய் வாழ உன்னை ஒப்புக்கொடு. மனுஷன் பலது சொல்லுவான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நரம்பில்லாத நாக்கு, நரம்பில்லாத நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும். பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும். உயர்தேற்று ஒரு சிந்தை வேண்டும், நானும் கர்த்தரும், நானும் எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும், நானும் என் மேல் ஏறி இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் என்ற சிந்தை நமக்குள்ளே வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், பிரைஸ் தி கழுதையின் குணங்கள் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற அறிவு. இரண்டாவதாக கர்த்தரின் ஊழியத்தை தோள் கொடுக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை கூட அவை சொல்லி, அவை பல குணங்கள் அதனிடத்திலே காணப்பட்டாலும் அவை ஒன்றை கூட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே வரப்படுது. ஆமென் சோதரி 22வது அதிகாரம், எண்ணாகமம் 22வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். தெரிந்த ஒரு சம்பவம். 22 28 வாசிங்க. கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் எங்கே கழுதையின் ஒரு குணம் என்ன? எச்சரிக்கிற குணம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களை, வழி தப்பி போகிறவர்களை, பாதை மாறி போகிறவர்களை எச்சரிக்கிறது இந்த கழுதை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே எத்தனை பேர் ஆமென் மனம் போல போகிற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்படியே போகிறோம் என்று எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, கொஞ்சம் வாழ்க்கையை திருப்பு என்று எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் கண்களின் காட்சியில் நட. ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர்கள் எல்லாவற்றிலும் உன்னை ஞானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. பிரைஸ் தி லார்ட். முதியோரே, பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கிறோம்? வீடுகளில் அமர்ந்து கொண்டு பிறரை தூக்கி திரிகிறோமா? இல்லை வீடுகளில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட்.
வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு மருமகளை அல்லது மற்றவர்களை குறித்து தேவையில்லாத பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறார். வீடுகளில் செபித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடத்தைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த கழுதை யாரை எச்சரித்தது தெரியுமா? சாதாரண மனுஷன் அல்ல. இந்த கழுதை யாரை எச்சரித்தது தெரியுமா? ஏழையானவரை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியை எச்சரிக்கிற கழுதையா இந்த கழுதை காணப்பட்டது. என்ன? ஒரு ராஜா வந்து சொல்லுகிறான், நான் சொல்லுகிறதை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறதை சொல்வாயானால் உன் வீடு நிறைய பொருள், உன் வீடு நிறைய பொருள் தாராளமா தருகிற எடுத்துக்கோ. ஆனா அந்த பொருளும் பொருள் வேண்டுமானால் நான் சொல்லுகிறத செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமென். பிரைஸ் காட். நான் காட்டி தருகிற ஜனத்தை நீ சபிக்கணும். நான் காட்டி தருகிற ஜனத்தை சபிக்கணும். இடத்துல பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. இன்னும் சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து என்னை காத்துக் கொள்வாராக. இந்த பலிபீடத்தில் ஆசீர்வதிப்பதை என்னை சாபங்கள் வரக்கூடாது, எச்சரிக்கைகள் வரலாம். ஆனால் பிளேயாம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி பணாசை பிடித்தவனாய், பொருளாசை பிடித்தவனாய், அவன் தேவனுடைய எச்சரிப்பை கர்த்தர் தெளிவாய் சொன்ன பிறகு எச்சரிப்பை கேட்க மனமற்றவனாய், துணிந்து துணிகரமாய் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி புறப்பட்டு போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஆண்டவர் எவ்வளவோ எச்சரித்து பார்த்தார். பிளேயாம் கீழ்ப்படியவில்லை. மனது பொருளாசையில் நிரம்பி கிடந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டம். ஏன் தெரியுமா? சுலபமா சம்பாதிக்கணும், சுலபமா சம்பாதிக்கணும். நான் வீட்டுல கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், சம்பாத்தியம் வந்து கொண்டே இருக்கிறேன். சுலபமாய் சம்பாதிக்கும்படி இன்னைக்கு எத்தனையோ கள்ளத்தனமான வேலைகள், ரகசிய திட்டத்தோடு வேலைகள். நான் இப்படி சொல்லுகிறேன் சபையை, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இதான் சத்தியம், இதான் உண்மை. இந்த பிளேயாம் பொருளாசையினால் நிரப்பப்பட்ட பொழுது தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு கடினமானவனாய் புறப்பட்டு போனான். எதன் மேல் ஏறி போனான் தெரியுமா? கழுதையின் மேல் ஏறி போனான். கழுதை ஒரு இடத்தில் போன பொழுது இரண்டு புறமும் சுவருள்ள ஒரு பகுதி. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பாதை இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு பக்கமும் சுவர். பிரைஸ்லாம். இப்போ ஆமே பிரைஸ்லாம். இந்த பாதையில பிளேயாம் தீர்க்கதரிசி கழுதையின் மேல் ஏறி வருகிறார். ஸ்தோத்திரம். எப்படி வர்றாரு? கழுதையின் மேல் ஏறி வருகிறார். இப்போ அவர் ஏறி வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிராக ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். பலத்த தடிமனான ஒரு மனுஷன் கையிலே பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். கழுதைக்கு தாண்டி செல்ல பாதை இல்லை, வழி இல்லை. அப்போ என்ன செய்தது? சுவரின் ஓரமாய் அதற்கு தெளிவாய் தெரிந்தது, நிற்பது தேவதூதன். அவரை டச் பண்ணா நான் விழுந்து விடுவேன். ஆனபடியா சுவரோரமாய் தன் சரீரத்தை நெருக்கி கடந்து போனது. தீர்க்கதரிசியின் கால் சுவரோடு நசுக்கப்பட்டது. பிரைஸ் லார்ட். தீர்க்கதரிசி இறங்கினார், சாட்டை எடுத்தார். ஓ, என் வார்த்தையை மீறி நீ பேசிடுவாயா? என்னை மீறி நடந்து விடுவாயா? கோபத்தோடு கூட அவன் எச்சரிக்கிறான் கழுதை. அந்த கழுதை அப்பதான் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற அந்த பிளேயாமுக்கு எதிர்கொண்டு வாய் திறந்து பேசினது. பேசாத மிருகம் பேசினது. ஓ ஆமே, இத்தனை ஆண்டுகள் நீர் என்னை வைத்திருக்கிறீரே, என்றாவது நான் உமக்கு விரோதம் பண்ணினது உண்டா? துரோகம் பண்ணினது உண்டா? இன்றைக்கு அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவனாய் தேவதூதன் பட்டயத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
அந்த தூதன் சொல்கிறார், இப்பொழுது கழுதை மட்டும் உன்னை காப்பாற்ற மனதில்லாமல் இருந்திருக்குமானால் நான் உன்னை வெட்டி போட்டு கழுதையை உயிரோடு வைத்திருப்பேன். ஆமே, பிரைஸ் லார்ட். எச்சரிக்கப்படுகிற கழுதை, இந்த பிளேயா கழுதையின் மூலமாக எச்சரிப்பை பெற்றுக் கொண்ட பிறகு கடந்து போய் எந்த மனிதனை சபிக்கும்படி போனானோ அதே மனிதர்களை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் நாம் இன்னும் சில காரியங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நிற்பாட்டுகிறேன். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2, கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியிலே தோள் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 3, பாதை மாறி போகிறவர்களை எச்சரித்து தேவனை திருப்புகிறவர்களாய் காணப்படுவோம். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளையே. இது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்படுகிறது கழுதை அநேகரை ரட்சிக்கிற கழுதையாய் மாறுகிற கழுதை. எல்லாரும் முழங்கால் படியிட்டாளுடைய சோதனத்தில் ஜெபிக்க போகணும். பிரைஸ் லார்ட். எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, ஆமென், ஹல்லேலூயா. பாடுகளின் வழி போய் கொண்டிருக்கிற கழுதையா, ஆமென், எல்லாரும் நெருக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு கழுதையா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எவன் ஒருவன் ஆமென் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வருகிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், மகிமை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்க, இயேசுவுக்காய் சிலுவை சுமக்க எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஆயத்தம். ஓ ரிபஷதரபி கமலமஷதரபா கமலமா. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமலே பின் வாயென்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமலே பின் வாயென்றாரே. அவரோடு பாடு செய்தாடுவே ஆனாது காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகிதாடுவே ஆனாது காலம் ஜெயமாகவே. ஜெபத்தியானவே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினமேசுவா. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினமேசுவா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்மோடு கூட அவன் பாடு சகிக்க, உம்மோடு கூட சிலுவை சுமக்க எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென், ஹல்லேலூயா. இந்த வீட்டில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து